சரி. 2 கட்சியிலுமே விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிய வந்துட்டு இந்த விஷயத்து மூலம் வெளிப்படுத்துற மாரியே இருக்கு. அங்கிட்டு ஹேமா மாலினி சைடு, இந்த சைடு வந்துட்டு ராகுல் காந்தி. இவர்கள் இருவருமே சென்டர் பாயிண்ட்ல விஜய வச்சு கூட்டணி அமைப்பதற்கான இங்க இல்லைன்னா, இங்க எனக்கான சான்ஸ் இருக்குது. நாங்க விஜயோட அந்த ரேப்போ நாங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறோங்கிறத 2 பேருமே காட்டியிருக்காங்க இந்த வட்டம். ஆமா. அதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப ப ப ரொம்ப ஆச்சரியமான சிச்சுவேஷன். 2 பேருமே காங்கிரஸ் கேசி வேணுகோபாலோ, ராகுலோ யாருமே வந்து செல்ல பெருந்தகையோ விஜய்க்கு எதிரா எதுவுமே பேசல. பேசாததான் விஷயம். திமுக மட்டும் தான் விஜய்க்கு எதிரா பேசுது. திமுகவோட ஒரு விங்கா, ஒரு பிரிவா இருக்குல்ல விசிகா. திமுகவோட பல அணிகள்ல ஒரு அணி வந்து விசிகா. அந்த விசிகா வந்து திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு எப்பயுமே இருக்கிற கட்சி. அவங்க விஜய்க்கு எதிரா இப்ப பேசுறாங்க. மத்த கூட்டணி கட்சிகள்லாம் யாரும் பெருசா பேசுற மாதிரி காங்கிரஸ் வந்து பேசலங்க. காங்கிரஸ்ல இருந்து விஜய்க்கு எதிரா எதுவும் வரல. கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ அந்த விஷயத்தை பேசியிருக்காங்களே தவிர்த்து பெரிய அளவுல வந்துட்டு காங்கிரஸ் வந்து ரியாக்ட் பண்ணல. ஏங்க ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுறாருன்னா வேற என்ன உங்களுக்கு வேணும்? இது திமுக மூக்க இருக்கிற வேலை இது. அது கேசி வேணுகோபால்